முறுக்கு அவல் பொரி வணக்கம், நான் உங்க கீதா மாமி. இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக மிக்சட் மிளகாய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பச்சை மிளகாய், குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, கடுகு, எண்ணெய், சீரகம், புளிக்கரைசல், உப்பு, கறிவேப்பிலை. இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. இந்த மிக்சட் மிளகாய் குழம்பு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு எந்த விதமான பொடியும் நம்ம இப்ப போட போறது இல்லை. எதனாலன்னா பச்சை மிளகாய் நம்ம போடுறதுனால மிக்சட் மிளகாய் குழம்புக்கு அதுதான் மெயின். பச்சை மிளகாய் தான். கூட நம்ம வந்து குடமிளகா போடுறோம், அதனால எந்த விதமான பொடியும் போடல. அப்படியே போட்டு நம்ம வந்து வதக்க போறோம். இப்போ நல்லா கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இதுல எண்ணெய் கொஞ்சம் ஒரு 5-6 ஸ்பூன் விடுங்க. ஏன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும். அந்த வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எல்லா காயெல்லாம் போடுறதுனால வதங்கினதுனால தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டா. எண்ணெய் நல்லா காயட்டும். இதுல பாத்தீங்கன்னா மெயினா நம்ம வந்து குடமிளகா போடுறோம், வெங்காயம், தக்காளி. அதனால குடமிளகா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டி உங்களுக்கு கொடுக்கும். பச்சை மிளகாயோட காரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த குடமிளகாயோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். அதுல இப்ப நான் சீரகம் போட போறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா இது போட்டுட்டு இதுல வந்து கூட இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுலாம். ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கிட்டோம். இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதையும் போட்டுறேன். அதையும் வதக்கிக்கோங்க நல்லா. இதுல கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதையும் போட்டுருங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டு பண்றதுனால காரம் நிறைய இருக்கும்னு நம்ம நினைப்போம். அப்படி இருக்காது. ஏன்னா இதுல வந்து நம்ம புளியும் கரைச்சு கொடுத்தனால புளி காரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப குடமிளகாய் கட் பண்ணிருக்கேன், அதையும் போட்டேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி மாதிரி இருக்கு பாருங்க. பச்சை மிளகா, குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போடவே ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். இது அதான் மிக்சட் மிளகாய் குழம்பு. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா வதங்கட்டும். இது பார்த்தீங்கன்னா கேப்சிகம், அதாவது குடமிளகா பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் ஒரு வதங்கி சீக்கிரம் வேகும் இந்த கேப்சிகம். இதில் இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை விட போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த குடமிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கனால வெங்காயம், தக்காளி போட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து புளியும் கரைச்சி கொட்டிட்டு கொதிச்சிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நீங்கள் எதுவுமே வேணாம். ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகா தான் மெயினாக போட்டிருக்கோம். மிளகுத்தூள், இல்லை மிளகா பொடி, அப்புறம் சாம்பார் பொடி, எதுவுமே எந்த பொடியும் சேர்க்கல. அதனால ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த புளி நல்லா இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி வேணும் முக்கியமாக. நல்லா இந்த புளியில இந்த பச்சை மிளகா, குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகணும். நல்லா பார்த்தீங்கன்னா வாசனையா இருக்கு. நல்லா கமகமன்னு இப்பவே வாசனை அடிக்கிறது. இது இந்த குடமிளகா போடவே இன்னும் கொஞ்சம் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இதுல இந்த பச்சை மிளகா வந்து கொஞ்ச நேரம் வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டு இறக்கிட்டோம்னா ரெடி ஆயிடும். கொஞ்சம் வேகட்டும். புளியோட அந்த பச்சை வாசனை போகணும் மெயினா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு ஒரு மத்தியானத்துக்குள்ள கெட்டு போயிடும். அதனால நல்லா இதெல்லாம் புளியோட வாசம் வந்து நல்லா இதுவாகணும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் இதுவாட்டோம். கொஞ்சம் பாதியாக வந்த உடனே நம்ம உப்பு சேர்க்கலாம். வெந்திருக்கு நல்லா. இப்போ நம்ம வந்து உப்பு தேவையான அளவு உப்பு. ஏன்னா இப்போ நம்ம வந்து புளி போட்டிருக்கோம், நிறைய நல்லா புளி காரம் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ உப்பும் கூட சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதையே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா
இது பாருங்க, மிக்சட் பச்சை மிளகாய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்டோட இருக்க போறது இந்த மிக்சட் பச்சை மிளகாய் குழம்பு. நல்லா கொதிக்கிறது. இப்போ கொதிச்ச உடனே நம்ம அடுப்பு அணைச்சிடணும். இதை ஒரு பவுல்ல கொடுத்துறேன். பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மிக்சட் பச்சை மிளகாய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்ல கமகமான வாசனையோட இருக்கு. மேல கொஞ்சம் கருவேப்பிலை. மிக்சட் பச்சை மிளகாய் குழம்பு தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி நான் உங்களுக்காக சொல்றேன். வானிலையில எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்குங்க. அதே வானிலையில வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் அதாவது குடமிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கின உடனே புளியை கரைச்சி வச்சிருக்கோம். புளி கரைசல அதுல விட்டு அந்த கரைசல்ல அந்த காயெல்லாமும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டு எடுத்தீங்கன்னா பச்சை மிளகாய் மிக்சட் பச்சை மிளகாய் குழம்பு உங்களுக்காக தயாராயிடுச்சு.